வீவர்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். திண்டுக்கல் மாநகரம் மலைக்கோட்டைக்கு தான் ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அறிவியல் கண்காட்சிக்கும் முன்மாதிரியாக இருந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் திண்டுக்கலுக்கு போயிருந்தேன். திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகமும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க திருவிழா இணைந்து நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான அறிவியல் கண்காட்சி இருந்தது. நிறைய ஸ்டால்கள் போட்டிருந்தாங்க. புதிய அறிவியல் சிந்தனையை வளர்க்கும் விதமாக பல ஸ்டால்கள் அங்கே இருந்தது. ரொம்ப உற்சாகமாக இருந்தது. இந்த கண்காட்சி 3D தொழில்நுட்பத்தில் எப்படி வெவ்வேறு பொருட்கள் வெவ்வேறு மெட்டீரியலில் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஸ்டால் இயற்கை வேளாண்மை எப்படி அமைப்பது, வீட்டை சுற்றி எப்படி சுகாதாரமாக அமைத்துக்கொள்வது என்பதை பற்றி அருமையாக விளக்கியிருந்தாங்க. அதே போல் நிறைய ஸ்டால்கள் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது வெவ்வேறு ரேஷியோவில் நிலங்களுக்கு எப்படி நீர் பாய்ச்சறது, உரத்தை எப்படி எந்தெந்த ரேஷியோவில் எப்படி பயிர்களுக்கு பாய்ச்சறது அப்படிங்கிற தொழில்நுட்பம் வித்தியாசமாக இருந்தது. இது ஒன்று. அடுத்து ஆட்டோமேட்டிக் மெடிசின் டிஸ்பென்சர், நோயாளிகளுக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத இந்த அறிவியல் மிஷினே அலாரம் கொடுத்து அலர்ட் கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில மாடல் செஞ்சு காமிச்சாங்க. மாத்திரை பேர் இதெல்லாம் வாசித்து கூட அது காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாடல் ஈரமான நிலத்தில் எப்படி காளான் உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிறத, வீட்டில் எப்படி காளான் செய்கிறது அப்படிங்கிறத பற்றின பயிற்சி. அடுத்து பார்க்குறது குழந்தைகள் ஆழ்துளை கிணறுகளில் விழுந்தால் எப்படி மீட்கிறது அப்படிங்கிறதுன புதிய கண்டுபிடிப்பு. இது கேட்குறக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரு பலூன் மாதிரி டியூப் அனுப்பி அதிலேயே சுவாச காற்று, உணவு இதெல்லாம் கொடுத்து சேஃபாக எப்படி குழந்தைய காப்பாற்றுறது அப்படிங்கிறத கம்ப்யூட்டர்லேயும் போட்டு டெமோ மாதிரி காமிச்சாங்க. எதிர்காலத்தில் இந்த கண்டுபிடிப்பு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது ப்ளூ கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி. டாக்டர்களை ஒரே நேரத்தில் எல்லாரையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கான தொழில்நுட்பம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. இந்த ஸ்டாலில் ஒரு மெகா ட்ரோன் வச்சுருந்தாங்க. எதிர்காலத்தில் தபால் துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போகிறதுக்கும் எந்த அளவுக்கு துரிதமாக செயல்படுது அப்படின்னு விளக்குனாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைவாக அந்த கண்காட்சியில் பார்த்தது கணினி தமிழ் மென்பொருட்கள், பிழை திருத்தி சொற்றொடர் கண்டுபிடிக்கக்கூடிய அகராதி, தமிழில் தட்டச்சு செய்யக்கூடிய மென்பொருள்கள் உள்ளிட்ட பல தமிழ் சார்ந்த மென்பொருள்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு ஸ்டாலும் ஒவ்வொரு விதமான புதிய அறிவியல் சிந்தனையை தந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பார்த்த அனைவருக்கும் நன்றி.